வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இந்த சாம்பார் பொடி ரெசிபியை போட்டுடலாமா. இன்னைக்கு இந்த சாம்பார் பொடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாமே அளந்து எடுத்து தான் பண்ணணும். நான் இப்ப எல்லாமே அளந்து எடுத்து தான் பண்றேன். இதனோட அளவுகளை எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். 100 கிராம் அளவுக்கு முழு மல்லியை வானல்ல போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து ஒரு பவுல்ல கொட்டிக்கோங்க. 20 கிராம் அளவுக்கு கடலை பருப்பை நல்லா பாதி வறுபடுற வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா 20 கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு, 20 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பை போட்டுருங்க. முடிஞ்சா நீங்க எல்லா பருப்பையும் தனித்தனியா வறுத்து கூட எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா வறுபட்டு வரும். அடுப்பை நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு தான் வறுக்கிறேன். இப்ப பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை மாத்திடுவோம். கடாயில 10 கிராம் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. அதையும் பாத்திரத்துக்கு மாத்திடலாம். 10 கிராம் சீரகத்தை போட்டு வறுத்துருங்க. கடாயில இருக்கிற சூட்லயே இந்த சீரகம் நல்லா வறுபட்டுடும். 20 கிராம் அளவுக்கு அரிசி வானல்ல போட்டு வறுத்தலாம். நீங்க சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை மாத்திடுவோம். இப்ப 100 கிராம் அளவுக்கு வரமிளகா வானல்ல போட்டுடலாம். 3 கொத்து கருவேப்பிலையை கூடயே போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. முக்கியமான டிப்ஸ், நீங்க வறுக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வருங்க. அப்பதான் சாம்பார் பொடி ருசியா இருக்கும். வறுபட்ட மிளகாவை மாத்திட்டு நல்லா இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இது போல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 5 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள், 5 கிராம் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிடுங்க. காஷ்மீரி சில்லி இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுருக்கேன். நல்லா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும். அரைச்ச சாம்பார் பொடியை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. நீங்க வைக்கிற சாம்பார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.